நாட்டில் உணவகங்களை மூட வேண்டிய நிலை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பொருளாதார பரிமாற்ற சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்படும். கிறிஷ் ஒப்பந்தம் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு அபராதம். மொபைல் சாதனங்களை கட்டாயம் பதிவு செய்தல் அவசியம். இலங்கையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேங்காய், அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றிற்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகின்றது. தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. சில இடங்களில் அதிக கூடிய விலைக்கு வாங்குவதற்கு கூட தேங்காய்கள் இல்லை. எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர்கள் கோரியுள்ளனர். இதேவேளை நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை உப்பு தொழிற்துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 1485 மெட்ரிக் டன் அடங்கிய முதலாவது தொகுதி உப்பு நேற்று நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பொருளாதார பரிமாற்ற சட்டமூலத்தை திருத்தங்களுடன் நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் கொழும்பில் நடைபெற்ற இலங்கை பொருளாதார உச்சி மாநாடு 2024 உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தருவார்கள் என தான் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்டுள்ளார். கிறிஷ் பரிவர்த்தனை தொடர்பாக 70 மில்லியன் ரூபாய் குற்றவியல் முறைகேடு செய்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். சட்டமா அதிபர் இந்த குற்றப்பத்திரிகைகளை கொழும்பு உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்பியுள்ளார். ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாயை பெற்று குற்றவியல் முறைகேடு செய்ததாக நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கை செய்திருந்தது. மேலும் நாமல் ராஜபக்ஷ இந்த வழக்கில் ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் மேலதிக குழுக்களை ஈடுபடுத்தி அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபையால் முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டம் மாவனெல்லை, பேராதனிய, கெலியோயா, கம்பளை, உடப்புசல்லாவ, நாவலப்பிட்டி, உலப்பனே, தென்னக்கும்புர, குண்டசாலை, திகன மற்றும் கடுகண்ணாவை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படும் அரிசி வர்த்தகர்களை தேடி 5 குழுக்களை ஈடுபடுத்தி சுற்றி வளைப்பில் ஈடுபட்டதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. இதன்போது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த 2 நிறுவனங்கள் உட்பட 25 வர்த்தகர்கள் மீது அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி கடந்த சில நாட்களிலும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பாக அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களால் 6.5 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மொபைல் சாதன அடையாள IMEI பதிவு தேவைப்படுவது உள்ளடங்கலாக எந்த ஒரு ரேடியோ அலைவரிசையை வெளிப்படுத்தும் சாதனங்களாகவும் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழுவின் TRCL பதிவு செய்யப்படாமல் விட்டால் இயக்க அனுமதிக்கப்படாது என TRCL-இன் பணிப்பாளர் நாயகம் ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் தம்முடன் எடுத்து வரும் சாதனங்கள் இதனால் பாதிக்கப்படாது. இதேவேளை இன்றைக்கு முன்னர் தொலைத்தொடர்பு இயக்குனர் வலையமைப்புகளில் இணைக்கப்பட்ட IMEI பதிவு தேவைப்படும் ரேடியோ அலைவரிசை சாதனங்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தாதென்பது குறிப்பிடத்தக்கது. IMEI ஆனது ஒவ்வொரு அலைபேசியிலும் காணப்படும் 15 இலக்க எண்ணானது பொதுவாக மின்கலம் அகற்றப்பட்டதுடன் காணப்படும். இல்லாவிட்டால் நட்சத்திர குறி, சதுர குறி, 0 சதுர குறியை அழுத்தும் போது இதனை பெறலாம். TRCL-இன்
IMEI பதிவு செய்யப்பட்டுள்ளதா என பார்ப்பதற்கு IMEI இடைவெளி 15 இலக்க எண்ணை 1909 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி செய்வதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஏப்ரல் மாதம் நடைபெறும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு விரைவில் திகதியை அறிவிக்கும் எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டில் அவர் கூறியதாவது: உள்ளூராட்சி தேர்தலை மீண்டும் நடத்துவது தொடர்பான வரைவு சட்டமூலம் மீதான உயர் நீதிமன்ற தீர்மானத்தை சபாநாயகர் பெற்றுள்ளார். உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சபாநாயகர் பாராளுமன்றத்திற்கு அறிவித்ததன் பின்னர் சட்டமூலம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான விமான சேவைகள் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் தொடங்கவிருக்கின்றது. அதற்காக இரு நாடுகளுக்கும் கொள்கை அளவிலான உடன்பாட்டிற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. COVID-19 தொற்று, எல்லை தொடர்பான அரசியல் பதற்றங்கள் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. கடந்த திங்கட்கிழமை இந்தியாவின் உயர்மட்ட அரசு தந்திரி ஒருவர் சீனாவிற்கு அதிகாரப்பூர்வமாக சென்றிருந்தார். அப்போது அவர் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் வாங் யியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே இருந்த பனிப்போர் தணிந்துள்ளதாக கூறப்படுகின்றது. 2020 ஆண்டில் இரு நாடுகளுக்கும் சொந்தம் கொண்டாடும் ஜம்மு காஷ்மீர் வட்டாரத்தில் உள்ள லடாக் எல்லைக்கோட்டு பகுதியில் இந்திய சீன துருப்புகள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் 20 இந்திய வீரர்களும் 4 சீன வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். அதையடுத்து இந்த இரு நாடுகளுக்கும் மோதல் போக்கியை கடைபிடித்து வந்தன. அதற்கு பின்னர் இப்போது தான் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி 2 நாள் அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டு பெய்ஜிங் சென்றுள்ளார். இது இந்திய சீன உறவில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. புஷ்பா 2 படத்தின் சிறப்பு திரையிடலின் போது ஹைதராபாத்தில் உள்ள திரையரங்கில் அல்லு அர்ஜுனை காண கூட்டம் முந்தியடித்ததில் நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவரது குழந்தை மூளைச்சாவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தற்போது பல புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தெலுங்கானாவில் 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் இரவு 11 மணிக்கு பின்னர் பகல் 12 மணிக்கு முன்பும் திரையரங்குகளில் படம் பார்க்க அந்த மாநிலம் உயர் நீதிமன்றத்தில் தடை விதித்துள்ளது. 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அதிகாலை மற்றும் நள்ளிரவில் சினிமா பார்க்க வெளியே செல்வது உடல் நலத்தை பாதிக்கும் என்று மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது உண்மைதான் என நீதிபதி கூறியுள்ளார். வரலாற்றில் இன்று 1940 ஜப்பான் ஒசாகாவில் 3 ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் 181 பேர் உயிரிழந்தனர். 2005 சீனாவின் பெருநிலப்பரப்பில் இருந்து 1949 ஆண்டிற்கு பின்னர் முதல் தடவையாக வர்த்தக விமானம் ஒன்று தாய்வானுக்கு வந்து சேர்ந்தது. 2013 சுசக்சுதானில் அல்மாட்டி நகரில் உள்ளூர் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 21 பேர் உயிரிழந்தனர். 2017 கியூபெக்கில் பள்ளிவாசல் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.